இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து கடலக்காய் போட்டிருந்தாங்க, அதாவது வேர்க்கடலை. ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. காலையில் நேரமாக வந்ததுமே கடலக்காயை பிடுங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொடைக்கு கீழே உட்காந்து பறிச்சிட்ருக்காங்க. இப்போ நாமளும் 2 செடியை பிடுங்கி பார்க்கலாம். மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால டக்குன்னு எடுக்க முடியுது. இது நல்லா திறந்து இருக்குது இந்த காய். இது ஃபுல்லாகவே கடலக்காய் தாங்க போட்டு வச்சுருந்தாங்க. கடலக்காய் வந்து எந்தெந்த இடத்துல பிடுங்குறாங்களோ அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பறிச்சிருவாங்க. இது வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 6 மணிக்கே வந்து இந்த மாதிரி பிடுங்கி வச்சுருக்காங்க. பிடுங்கி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு நிழலில் அந்த கொடையை வச்சு உட்காந்து அந்த கடலக்காயில் இப்போ பறித்து அந்த டப்பாவில் போட்டுட்ருக்காங்க. கடலக்காய் இப்போ வந்து அந்த சைட்லலாம் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ இதை எடுப்பாங்க. இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் இனிமேல் எடுப்பாங்க. இடமும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. அந்த வானமும் அந்த மலையும் ஒட்டி அப்படியே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த வானத்தை ஒட்டி இந்த தோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது நம்மளுக்கு. ஒரு 10 நாள் முன்னாடி தாங்க இவங்க வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க, அதை எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் தப்புக்காயெல்லாம் விட்டு போயிருக்கு. தப்புக்காய்னா எங்கெல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல மறந்த மாதிரி விட்டு போயிருக்கும். அதை தான் தப்புக்காயின்னு சொல்கிறது. இதெல்லாம் மாட்டுக்கு வந்து தீவனம் போட்டு வச்சுருக்காங்க, சொட்டு நீர் பாசனம். இந்த தீவனம் வந்து இப்போ தான் நட்டு வச்சு வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து நான் கரும்புன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் இது வந்து கரும்பு கிடையாது, மாட்டுக்கு தீவனம் புல். இதுவும் வந்து பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மாட்டு தீவனம் தாங்க. முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அப்போ தான் நட்டு வச்சு அது வளர்ந்து வருது. இது வந்து அறுக்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் சுண்டைக்காய் செடி. இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை பறிச்சிக்கலாம். இதில் எது திரண்டு இருக்குதோ அதை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். இது வந்து கத்திரிக்காய் செடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் முள் இருக்கும், பார்த்து பறிக்கணும். இது வந்து குழம்பு வைக்கலாம், வத்தல் போடலாம், பொரியல் செய்யலாம். கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு சுண்டைக்காயாக பறிச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி பறிச்சின்னா எப்போமா நீ பறித்து முடிப்ப, அப்படியே கொத்தாக எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொத்தாக ஒடிக்க ஆரம்பித்தேன். இது வந்துங்க குச்சி கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் சைடு வந்து மக்காச்சோளம் போட்டு வச்சுருக்காங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இது நட்டு வச்சு 9 மாதம் ஆகுது. இன்னும் 1 வாரம் கழித்து பிடுங்குவாங்க. பாருங்க அது வரைக்கும் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இது வந்து 1 ஏக்கரா கிட்ட நட்டுருக்காங்க. அப்படியே ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்து நிற்குது. அப்படியே இந்த தோட்டத்துக்கு வந்தது பார்க்க எல்லா இடமும் அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துங்க மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்வீட் கார்ன் கிடையாது, நாட்டுக்கருது. இதுவும் கொஞ்சம் அது வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் முத்திருச்சு இந்த கருது. இதெல்லாம் வந்து பாருங்கள் குருவியெல்லாம் கொத்தி சாப்பிட்ருக்கு. இது வந்து சாப்பிட்ற தருணத்தில் இருக்குது. இந்த முத்தின கருது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ வெங்காயம் பிடுங்கி 1 வாரம் ஆயிருக்கு.
இது வந்து திரும்ப விதைக்காக வச்சுருக்காங்க. இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து விதைப்பாங்க. ஆடு மாடெல்லாம் வச்சு வளர்த்துறதுனால தாங்க எவ்வளோ வந்து தீனி பயிர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெள்ளாடுங்க, குட்டி குட்டியாக இருக்குது. இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கெல்லாம் கூட இவங்க ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா உடனே வரும். இப்போ இந்த ஆட்டுப்பட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா பச்சை புல், தவிடு, தேங்காய் புண்ணாக்கு இதுதான் இதுங்க சாப்பிடுதுங்க. குட்டி போட்டிருக்கு. அன்னைக்கு கூட இவங்க வந்து எங்களுக்கு ஆட்டுப்பால் சீம்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஆடு இப்போ 3 குட்டி போட்டுச்சுங்க. தொடர்ந்து ஓடுது. இப்போ எப்படிங்க குழந்தைங்கள பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த குட்டி குட்டி ஆடுகளையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அழகு குட்டி வெள்ளை வெளியேன்னு நல்லா அழகாக இருக்குது. இது வந்து இந்த இப்போ கடலக்காய் பறித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடியை வந்து இதில் வந்து குத்தேரியாக போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து நீட்டாக ஒரு கல் போட்டு அது மேலே ஒரு பலகையாக போட்டு அதுக்கு மேலே தான் இதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இது போன முறை கடலக்காவை எடுத்தது வந்து குத்தேரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த முறை எடுக்கிறது வந்து மறுபடி போடுவாங்க. வருஷத்துக்கு இவங்க வந்து ஆடு மாடுக்கு வெளியில் எதுவும் தீனி வாங்க மாட்டாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிறதவே யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து கோழிங்கெல்லாம் இருக்குது. நாட்டுக்கோழி, நாய் 2-3 வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கின வெங்காயம். இது பிடுங்கி 1 வாரம் ஆகுது. இது வந்து தீனி புல் நறுக்கி போடுவாங்க ஆடு மாடுகளுக்கு, அதுக்காக இந்த மிஷின். இப்போ இந்த சைடில் தீனி புல்லை வச்சுட்டு இப்போ இதை சுவிட்சு போட்டோம்னா இந்த இது வந்து சுற்றும். அந்த பிளேடில் வந்து அந்த புல்லை வந்து கட்டாக்கி கீழே விழுந்துடும். இங்கே பாருங்கள், இது கட் பண்ணினது. இந்த மாதிரி கட் பண்ணி தான் ஆடு மாடுகளுக்கு போடுவாங்க. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்தீங்களா? அடுத்த வீடியோவில் வேர்க்கடலை எடுத்துகிட்டு போய் எண்ணெய் அரைச்சிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.